வணக்கம். இன்றைய தினம் நான் உங்களோடு பேச இருப்பது காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி, அதாவது சிக்கலான பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம். பிடிஎஸ்டி என்பது ஒரு நிகழ்வினால் ஏற்படுகின்ற ஒன்று. ஆனால் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி என்பது பல நிகழ்வுகளினால் ஏற்படுகின்றது. அதாவது ஈழப்போரினால் பாதிக்கப்பட்ட நம்மில் பலருக்கு பிடிஎஸ்டி இருப்பது சாதாரண ஒரு விடயம். ஆனால் அந்த ஈழப்போருடன் இணைந்து குடும்ப வன்முறை, பாலியல் துஷ்பிரயோகம், விபத்துக்கள், திடீர் மரணங்கள் என்று ஏதாவது இன்னொரு அதிர்ச்சியும் எமக்கு ஏற்பட்டிருந்தால் அதனால் எமக்கு ஏற்படுவது இந்த காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டியாக இருக்கின்றது. பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தத்தின் அழுத்தமானது அந்த பாதிப்பின் விளைவாக இருக்கின்றது. அதாவது ஒரு குண்டு வீச்சு நடைபெறும் போது உடல் சேதம், உயிர் சேதம், உடைமைகளின் சேதம் என்று கண்ணுக்கு புலப்படும் சேதங்களுடன் சேர்ந்ததாகத்தான் இந்த உளவியல் சேதமும் காணப்படுகின்றது. அது எங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒன்றாக இருக்கின்றது. உடலில் ஏற்படும் காயங்களுக்கு நாங்கள் உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த உளவியல் தாக்கங்களுக்கு நாங்கள் சிகிச்சை பெற நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதை புறக்கணித்தவர்களாக இருப்பதனால் அதன் விளைவுகள் பிற்காலத்தில் பல ஆண்டுகளுக்கு பின்பு தொடர்வதாக இருக்கின்றது. அதே நேரம் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் என்பது மன நோயினால உருவான ஒன்று என்று சொல்லி, அதாவது மனநோய்களின் ஒரு வகையாக காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் இதனை பற்றி பேசுவதில் நாங்கள் தயங்கக்கூடாது. ஒரு குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே விதமான முக்கியத்துவம் உளவியல் ரீதியாக பாதிப்பை அடைந்த நாங்கள் எங்களுக்கும் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது மிகவுமே அவசியம். ஏனென்று சொன்னால், ஒரு உடல் பாதிப்புக்கு நாங்கள் உடனடியாக வைத்தியரை நாடி சென்றுகிறோம். அதை பற்றி பேசுவதில் எங்களுக்கு எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்வதில் நாங்கள் எந்த ஒரு குற்ற உணர்வையும் நாங்கள் பெறுவதில்லை. நாங்கள் மிகவுமே சாதாரணமாக எங்களுக்கு இருக்கும் வருத்தங்கள், அதற்கு நாங்கள் எடுக்கும் மருந்துகள் எல்லாவற்றையும் பெருமிதம் கொண்டு பேசுகின்றோம். ஆனால் மன காயங்கள், உளவியல் ரீதியான தாக்கங்கள் எங்களுக்கு இருக்கும் போது நாங்கள் அதை பற்றி பேசுவதில் இன்றும் ஒரு தயக்கம், ஒரு குற்ற உணர்வு தமிழ் சமூகத்தின் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால், அது குண்டு வீச்சு அல்லது இடம்பெயர்வு அல்லது ஈழப்போரின் பாதிப்பு காரணமாக எங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு விளைவு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடைபெறும் போது அந்த கார் பாதிப்படைந்த நிலையில், அதாவது நொறுங்கிய நிலையில் இருக்கும். ஆனால் அதற்குள் சென்றவர்கள் உயிர் தப்பிய சந்தர்ப்பங்கள் பல உண்டு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் அந்த கார் மிகவுமே ஒரு எந்த ஒரு பாதிப்படையாது நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் அதற்குள்ளாக பயணித்தவர்கள் மரணித்தவர்களாக இருப்பார்கள். அன்றைய காலத்து கார் மாதிரித்தான் எமது உளவியல் தாக்கமானது. அதாவது நாங்கள் வெளியரங்கமாக மிகவுமே சிறந்தவர்களாக இருப்போம். ஆனால் எங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த வலி வேதனை எமக்கு மட்டும்தான் தெரியும். நான் மனநோய் சிகிச்சை நிபுணரை சந்திக்க முன் நான் இறைவனிடம் கேட்ட ஒன்றே ஒன்று, எனக்கு நல்ல நித்திரை, ஒரு குழந்தை பிள்ளை போல தூங்குவதற்குரிய ஒரு நித்திரையை தர சொல்லி.
அன்றைய காலகட்டத்தில் ஈழப்போரின் போது இரவு நேரங்களில் ஷெல் வீச்சுக்கள் நடக்கும். அந்த ஷெல் வீச்சின் அந்த பயத்தின் காரணமாக தனியாக வாழ்ந்த எனக்கு இரவில் தூங்கப் போவது ஒரு பயமாக, ஒரு தூங்குவதென்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் மனநோய் சிகிச்சை நிபுணரின் உதவியுடன், தியான பயிற்சிகளின் உதவியுடன், பல்வேறான சிகிச்சை பலனாக இன்று நான் ஒரு குழந்தை பிள்ளையைப் போல நல்ல ஒரு தூக்கத்தை நான் தூங்குவதற்கு காரணமாக இருப்பது நான் என்னை குணப்படுத்தியது. இந்த இன்று எமது நாட்டில் சமாதானம், போர் இல்லை. ஆனால் அந்த போரின் வலியின் வேதனை, அதன் பிரதிபலிப்பு இன்றும் எமது மத்தியில் காணப்படுகின்றது. ஒரு பெரிய ஒரு சத்தம், வெடி சத்தம் கேட்கும் போது அந்த பழைய ஞாபகங்கள் எங்களுக்கு வருகின்றது. அதனால் பயமடைவது, பதற்றம் அடைவோர் பலர். ஆமிக்காரனை காணும் போது ஒரு பயம் ஏற்படுகின்றது. ஆகவே இன்று நாடு சமாதானமாக போரின்றி காணப்பட்டாலும் எமக்குள்ளாக அந்த சமாதானம் இருக்கின்றதா? நாம் நாம் மிகவுமே மன ஆரோக்கியத்துடன் இருக்கின்றோமா என்ற கேள்வியை நாம் தான் நம்மிடம் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு உடல் காயம் ஏற்படும் போது இந்த சமூகம், நம்மை சுற்றியுள்ளவர்கள் யாவருக்கும் அந்த காயம் தெரிகின்றது. அந்த காயம் ஆறிய பின்பும் அந்த தழும்பு அந்த இடத்தில் இருக்கும் போது அந்த தழும்புக்கு கூட ஒரு பரிதாபம், ஒரு அனுதாபம் கிடைக்கின்றது. ஆனால் நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த உளவியல் தாக்கம் அது யாருடைய கண்களுக்கும் தென்படாது. அது எமக்கு மாத்திரம்தான் அதன் வலி, அதன் வேதனை, அதன் பாதிப்பு தெரியும். ஆகவே நாங்கள் தான் அதை வெளியில் கொண்டு வர வேண்டும். நாங்கள் தான் அதற்கான சிகிச்சை முறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருமே எங்களுக்கு சொல்ல மாட்டார்கள், நீ போய் அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே நாங்கள் தான் எங்களுக்குரிய சிகிச்சையை வழங்க வேண்டியது மிகவும் அவசியம். அதில் முக்கியமானது ஒன்று செல்ஃப் கேர், அதாவது சுய பராமரிப்பு. நாங்கள் எங்களை பராமரிப்பு சென்று, நாங்கள் எங்கள் மீது அக்கறை காட்டி, நாங்கள் அந்த போரின் வடிவினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புக்காக எங்கள் மீது மன இரக்கத்தை காட்டி, அதை புரிந்து கொண்டு நாங்கள் அந்த போர் காலத்தில் உண்மையிலேயே எங்களுக்கு நேரம் இருக்கு. அந்த நேரம் நாங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் நாங்கள் பயணித்த நாங்கள். ஆகவே அந்த வேளையில் நாங்கள் எவ்வாறு அதை ஃபீல் பண்ணுகிறோம் அல்லது எவ்வாறு அது பாதிக்கின்றது என்று பேசுவதற்கு யாருக்குமே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மற்றது யாவருமே பாதிக்கப்பட்டதால அதற்குரிய அந்த ஒரு அனுதாபம் கிடைக்கவே இல்லை. ஆகவே நாங்கள் இன்று கடந்த காலத்தை மீட்டு அந்த பாதிப்பின் விளைவுகள், அதை நடைபெற்ற போது நாங்கள் எவ்வாறான உணர்ச்சிகள் உள்ளாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் பேசுவோமானால் அது நிச்சயமாக எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றமானது நிச்சயமாக அடுத்த சந்ததியினருக்கு அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். அவர்கள் ஒரு நாட்டில், ஒரு சமாதானமான நாட்டில் மாத்திரமல்ல, அவர்கள் உள்ள சமாதானத்துடன், உள அமைதியுடன் அவர்களுடைய வாழ்க்கையை வாழலாம். நான் நவாலியில் பார்த்த சில விடயங்கள், ஒன்று அன்றைய காலத்தில் சிறுவர்களாக இருந்தவர்கள் இன்று பலவிதமான தாக்கத்துக்கு உள்ளானவர்களாக காணப்படுகின்றார்கள். நானும் அதில் அடங்குகின்றேன். மற்றது அன்றைய காலகட்டத்தை அறியாதவர்கள், இன்று பிறந்தவர்கள், அதாவது அவர்களுக்கும் போருக்கும் என்ன என்றே தெரியாது, ஈழப்போரின் பின் பிறந்தவர்கள். அது நவாலியில் மாத்திரமல்ல, ஏனைய இடங்களிலும் அந்த குழந்தைகளுக்குள்ளாக ஒரு பயம், அதாவது ஹெலிகாப்டர் சத்தத்தை கேட்டால் பயம், எல்லாமே தமிழ் சமூகத்தில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இவற்றை பற்றி அக்கறை செலுத்தாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஏன் அந்த குழந்தை ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு பயப்பட வேணும்? அதுக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் தமிழ் சமுதாயமாக யோசிக்க வேண்டும். அதற்கான ஒரு வழிமுறைகளை கண்டு நாங்கள் தான் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த தமிழ் சமுதாயத்தின் அடுத்த சமுதாயம், அதாவது ஈழப்போரின் பின் பிறந்த சமுதாயம் வந்து பலவிதமான தாக்கங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. அந்த தாக்கங்களின் வெளிப்பாடு இன்று சமூகத்தில் காணப்படுகின்றது. தாக்கத்தின் வெளிப்பாடாக ஒன்று அடிக்ஷன், அதாவது அடிமைத்தனம். அது வந்து போதை வஸ்து, பாலியல் அடிமைத்தனம், அல்லது வந்து ஆல்கஹால் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இவை எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு அதுவும் எங்களுடைய வாடு, அதாவது நாங்கள் எங்களுடைய பாதிப்புக்கு விளைவாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்களை சுகப்படுத்துவதுடன் சமூகத்தை எவ்வாறு ஆரோக்கிய நிலையில் பேண வேண்டும் என்பதையும் நாங்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே நான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த காணொளியை உங்கள் முன் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.